This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்தியாவின் பொருளாதாரத்தை ட்ரம்ப் அழித்து விடுவாராம். திடீரென வாய்ஸ் மாற்றும் அமெரிக்கா. ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் ட்ரம்ப் இப்பொழுது தீவிரமாக இருக்கிறார். இதற்கு அவர் ரஷ்யா மீது கடும் அழுத்தம் போட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அடுத்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளின் மீது ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதிப்பார் என்று அமெரிக்கா எம்பி லிஸ்டே ஹாம் எச்சரித்துள்ளது. இதில் இந்தியா, சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் பாதிக்கப்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இப்பொழுது ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு முடிவுக்கு கொண்டு வர தீவிரமாக முயன்று வருகிறார். ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் புதினை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் முயற்சியில் அவர் இறங்கியுள்ளார். இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு ட்ரம்ப் வரிகளை விதிக்க இருக்கிறார். இது தொடர்பாக எம்பி லிண்ட்சே கூறுகையில், ரஷ்ய எண்ணெயை வாங்கும் சீனா, இந்தியா மற்றும் பிரான்சில் போன்ற நாடுகள் இது ட்ரம்ப் வரிகளை விதிப்பார். இந்த 3 நாடுகளுமே ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 80% வாங்குகின்றன. இதுவே உக்ரைன் மீதான போருக்கு நிதியளிக்க உதவுகிறது. ரஷ்ய அதிபர் புதினுக்கு நிதி கிடைப்பதை தடுக்கும் விதமாக இந்த நாடுகளில் இருந்து வரும் எண்ணெயை தொடர்பான இறக்குமதிகளின் மீது 100% வரி விதிக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். புதினுக்கு உதவும் நாடுகள் தண்டிக்கும் விதமாக அதிபர் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை எடுப்பார். ரஷ்ய அதிபர் புதின் பொருளாதார தடைகளை எதிர்கொண்டே தீர வேண்டும். அவருக்கு வேறு வழியில்லை. ஆனால் சீனா, இந்தியா மற்றும் பிரான்சில் ஆகிய நாடுகள் சாய்ஸ் இருக்கிறது. அமெரிக்க பொருளாதாரம் வேண்டுமா அல்லது புதினுக்கு உதவுவதா என ஒரு தேர்வை செய்ய வேண்டும். அவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்தையே தேர்ந்தெடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர் பிற நாடுகளில் ஆக்கிரமிப்பதன் மூலம் மீண்டும் சோவியத் யூனியனை உருவாக்க முயல்கிறார். புதின் மற்ற நாடுகளை அபகரிக்க நினைக்கிறார். 1990களில் நடுப்பகுதியில் உக்ரைன் இறையாண்மையை ரஷ்யா மதிக்கும் என்று வாக்குறுதியாலேயே 1700 அணுகுண்டுகளை கைவிட்டது. ஆனால் புதின் இந்த வாக்குறுதியை மீறிவிட்டார். புதின் நிறுத்தப் போவதில்லை. யாராவது ஒருவர் தலையிட்டு புதினை நிறுத்தி வைக்க வேண்டும். சீனா, இந்தியா மற்றும் பிரான்சில் ஆகிய நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறேன். ரஷ்யாவிடமிருந்து மலிவான எண்ணெயை வாங்கி போரை நீடிக்க செய்தால் இந்த நாடுகளில் பொருளாதாரத்தையும் அமெரிக்கா அழித்துவிடும். உலக நாடுகளின் நலனை புறக்கணித்துவிட்டு ரஷ்யாவிடமிருந்து மலிவான எண்ணெயை வாங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ட்ரம்ப் இந்த விளையாட்டை வெறுக்கிறார் என்றார். மேலும் புதின் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும், இல்லை என்றால் மோசமான அழிவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.